அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக சந்திக்கின்றோம். ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இன்றைய தினமும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம். அதற்கு முன்பாக எங்கள் எல்லோரையும் பொறுத்தவரையில் எங்களுக்கெல்லாம் செல்வம் என்றால் நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் குறிப்பிட்டு காட்டுவோம். ஆனால் உண்மையில் எங்களுடைய தேக ஆரோக்கியம் என்பதும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதும் தான் எங்கள் எல்லோருக்கும் பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு செல்வமாக இருக்கின்றது. இது அடிப்படையில் எல்லோருக்கும் சமமாக கிடைத்தாலும் அது பற்றியதான புரிந்துணர்வு எங்கள் ஒவ்வொருவரை பொறுத்தவரையிலும் வேறுபட்டதாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் கூட நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அவ்வாறான ஒரு விடயத்தை பற்றி தான் பேசப் போகின்றோம். பொதுவாக எங்களுக்குள் வயது வேறுபாடு இல்லாமல் பால் வேறுபாடு இல்லாமல் நாங்கள் பலரும் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு விடயம் அஜீரணம் பற்றியதாக. இந்த அஜீரண கோளாறு என்பது உண்மையில் ஒரு நோய்தானா? இதற்கான காரணங்கள் என்னென்ன, அறிகுறிகள் என்னென்ன, இது தொடர்பான சிகிச்சை முறைகள் எவையெல்லாம் இருக்கின்றன, இவற்றை பற்றியெல்லாம் ஒரு கலந்துரையாடலை இன்றைய தினம் நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சி வாயிலாக மேற்கொள்ளப் போகின்றோம். அந்த கலந்துரையாடலுக்காக எங்களோடு இணைந்து கொள்கின்றார் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். உள்ளக மருத்துவவியல் வைத்திய நிபுணராக தனியார் வைத்தியசாலை கொழும்பில் சேவையாற்றி வருகின்றார். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆரம்பத்திலேயே நான் கூறியது போன்று வயது வேறுபாடின்றி யாவரும் சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இந்த அஜீரணம் என்பது இருக்கின்றது. பொதுவாக எங்களுக்கு இந்த அஜீரணம் என்பது ஒரு நோயாகத்தான் நாங்கள் புரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே ஆரம்பத்திலேயே இந்த அஜீரண கோளாறு என்பது உண்மையில் என்ன, இதற்கான காரணம் என்ன, அது மாத்திரமல்லாமல் இது உண்மையாகவே ஒரு நோய்தானா, நாங்கள் பார்த்து பயப்படும் அளவுக்கு அதை பற்றி பேசுவோம். நீங்கள் கூறியது போல இது மிகவும் ஒரு பரவலாக காணப்படும் ஒரு நோயின் குணம் குறி. பொதுவாக மக்கள் இதை எங்களுக்கு கூறுவார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு கட்டத்திலே 20% கிட்டத்தட்ட இவ்வாறான அஜீரண கோளாறு அல்லது கெஸ்ட்ரைட்டிஸ் என்று பொதுவாக கூறுவார்கள். இவ்வாறான குணம் குறிகள் ஏற்படுகின்றன. இதை மக்கள் எங்களுக்கு கூறும் பொழுது பொதுவாக அவர்கள் கூறுவது நெஞ்செரிவு. அதாவது அவர்கள் கூறுவார்கள், அந்த ஆசிட் மேலே வருகிறது டாக்டர், அது நெஞ்சு எரிகிறதுன்னு சொல்லி ஹார்ட் பர்ன்னு சொல்லுவோம். மற்றதுதான் வயிற்றின் மேல் பக்கத்தில் அல்லது நெஞ்சின் அடிப்பக்கத்தில் கீழ்ப்பக்கத்தில் ஏற்படும் நோ. மற்றது வயிறு பொறுமலாகுவது, விசேஷமாக உணவு உண்ட பின் வயிறு ரொம்ப பொறுமலாக இருக்கிறதுன்னு சொல்லி கூறுவார்கள். வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு, அது மட்டுமில்லாமல் அதிகம் ஏப்பம் வருதல், இவற்றை பொதுவாக மக்கள் எங்களுக்கு கெஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிறது டாக்டர்னு சொல்லி கூறுவார்கள். இது ஒரு அஜீரண கோளாறு. ஆகவே நீங்கள் சொல்கின்ற போது ஒரு நோயின் குணம் குறியாக இது இருக்கின்றது என்று சொன்னீர்கள். ஆகவே எவ்வாறான நோய்களுக்கெல்லாம் இந்த அஜீரணம் என்பது ஒரு குணம் குறியாக வெளிப்படுகின்றது, அதை பற்றி நீங்கள் அதை சரியாக புரிந்திருக்கிறீர்கள். ஆகவே இந்த குணம் குறிகளை மக்கள் எங்களுக்கு கூறும் பொழுது பொதுவாக இருக்கக்கூடிய சில நோய்கள் இருக்கின்றன. முதலாவது இந்த கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் என்று நாங்கள் கூறுவோம். தமிழிலே வயிறில் இருக்கும் அமிலம் களத்துக்குள் வருவதனால் ஒரு எரிவான ஒரு தன்மையை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நீங்கள் அறிந்தது போல எங்களுடைய இரைப்பையிலே மிகவும் அமிலத்தன்மையுள்ள பதார்த்தங்கள் இருக்கின்றன. இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் போன்ற அமிலத்தன்மையுள்ள பதார்த்தங்கள் அது எங்களுடைய களத்துக்குள் வருவது இல்லை. ஆனால் இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த அமிலத்தன்மையான பதார்த்தங்கள் எங்களுடைய களத்துக்குள் வந்தால் அது எங்களுக்கு பாரிய நெஞ்செரிவை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இது ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லி நாங்கள் கூறுவோம். அது எங்களுடைய களத்தின் அடிப்பக்கத்தை தீயினால் வெந்தது போன்ற ஒரு எரிவை ஏற்படுத்தி இது ஒரு நோயாக போகிறது. அதுதான் மிகவும் பரவலாக நாங்கள் காணும் வருத்தம். அது மட்டுமல்லாமல் இரைப்பையிலே ஏற்படும் புண், அதாவது பெப்டிக் அல்சர் டிசீஸ்ன்னு சொல்லி நாங்கள் கூறுவோம். இந்த நோய்க்கு கூட இவ்வாறான குணங்குறிகள் ஏற்படக்கூடும். பெப்டிக் அல்சர் டிசீஸ் என்பது ஒரு பாரதூரமான வருத்தமாக கருதலாம். ஏனென்றால் அது இரைப்பையிலே ஒரு புண்ணை ஏற்படுத்தி விடுகிறது. இதற்கு முக்கியமான காரணம் ஒரு பாக்டீரியா கிருமி. பரவலாக இந்த கிருமியின் தொற்றினால் பலருக்கு இரைப்பையிலே புண் ஏற்படுகிறது. இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி எங்களுடைய உணவின் மூலம் இரைப்பையை சென்று அடைந்து இரைப்பையிலே குடிகொள்ளுகிறது. அது குடிகொண்டு எங்களுடைய இரைப்பையிலே இந்த அமிலத்தன்மையை உருவாக்கி அந்த இரைப்பையிலே புண்ணை ஏற்படுத்துகிறது. இதற்கு சரியான சிகிச்சை அளிக்காவிட்டால் இந்த புண் வர பெருத்து கொண்டு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல காரணங்கள் பெப்டிக் அல்சர் டிசீஸ், அதாவது இரைப்பையில் ஏற்படும் புண்ணுக்கு காரணமாக அமையலாம்.
உதாரணமாக நாங்கள் சில வேளையிலே எடுக்கும் மருந்துகள், நாங்கள் குடிக்கும் பானங்கள், இவை மிகவும் வயிற்றிற்கு புண்ணை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் இரைப்பையிலே புண் ஏற்படக்கூடும். மூன்றாவது வருத்தமாக நான் கூறக்கூடியது ஃபங்க்ஷனல் டிசீஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். உணர்ச்சிகளோடு தொடர்புடையது. சில பேருக்கு ஒரு உணர்ச்சி தளம்பல் ஏற்படும் ஒரு நிலையிலே அவர்களுடைய வயிற்றிலே அசிட் கூட சுரக்கக்கூடியதாக இருக்கும். இது கூட ஃபங்க்ஷனல் அல்லது மோட்டிலிட்டி டிசீஸ் என்று சொல்லுவோம். சில பேருக்கு இந்த இரைப்பை சுருங்கி விரிவதில் ஏற்படும் ஒரு நோயினால் கூட இவ்வாறான உணர்வுகள் ஏற்படக்கூடும், இந்த குணங்குறிகள் ஏற்படக்கூடும். ஆகவே இவ்வாறான நோய்கள் எல்லாம் இதற்கு காரணமாக இருந்தாலும் இந்த அறிகுறிகள் தென்படுகின்ற போது ஒரு விதமான அச்சம் பலருக்கும் ஏற்படுகின்றது. காரணம், நீங்கள் சொன்னது போன்று இந்த நெஞ்செறிவு என்பதெல்லாம் ஒரு விதமான பயத்தை தான் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுகின்றது ஆரம்பத்தில். இவ்வாறு பயப்படுவதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? நோயாளர்கள் உங்களிடம் அதை பற்றி கூறுகின்ற போது சொல்லக்கூடிய கருத்துக்கள் எவ்வாறானவையாக அமைகின்றன? அது மிகவும் ஒரு சரியான கூற்று. பலருக்கு இதை மிகவும் அச்சத்துக்குரிய ஒரு நோயாக கருதுகிறார்கள். ஆனாலும் பலர் இந்த நோய் குணங்குறிகள் உள்ளவருக்கு பலருக்கு இது ஒரு பாரதூரமான வருத்தமாக இல்லாவிட்டாலும் சிலருக்கு இது ஒரு பாரதூரமான வருத்தத்தின் குணங்குறியாக இருந்து விடலாம். உதாரணமாக எங்களுடைய வயிற்றிலே இருக்கும் பித்தப்பையை நீங்கள் அறிவீர்கள். பித்தப்பையில் ஏற்படும் நோய்களினால் இதே குணங்குறிகள் ஏற்படக்கூடும். ஆகவே கால் பிளடர் ஸ்டோன் என்று சொல்லுவார்கள். கால் பிளடரில் இருக்கும் அழற்சி, பித்தப்பையில் ஏற்படும் அழற்சி, இவ்வாறான நோய்களுக்கு இந்த குணங்குறிகள் இருக்கக்கூடும். அதே போல் ஈரலில் ஏற்படும் நோய்கள், உதாரணமாக சில பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று சொல்லி ஈரலிலே அதிக கொழுப்பு சேர்வதனால் இதே விதமான குணங்குறிகள் ஏற்படலாம். அதே போல் சதை, அதாவது பேன்க்ரியஸ், இந்த பேன்க்ரியஸில் ஏற்படும் பாரதூரமான வருத்தங்கள் கூட கிட்டத்தட்ட இதே விதமான குணங்குறிகளோடு மக்கள் வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் குடலில் எந்த இரைப்பையிலோ அல்லது குடலில் ஏற்படும் புண்கள், அதாவது இது புற்றுநோயாக கூட இருக்கலாம். இவ்வாறான வருத்தங்களுக்கு கூட இதே விதமான குணங்குறிகள் ஏற்படக்கூடும். பெருங்குடலில் ஏற்படும் வருத்தங்கள், மலச்சிக்கல், இவ்வாறான வருத்தங்களுக்கு கூட பலருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது ரிஃப்ளக்ஸ், அது மாதிரியான சிம்டங்கள் ஏற்படக்கூடும். அது மேலதிகமாக சில பேருக்கு வேறு நோய்களின் தொடர்பாக இதே குணங்குறிகள் ஏற்படுவதையும் காணலாம். அதாவது சில பேருக்கு சிறுநீரகத்திலே நோய் இருக்கக்கூடும், கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லுவோம். அவர்களுக்கு கூட இந்த வயிறு எரிவு சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம். வேறு மூட்டுவாதம் தொடர்பான நோய்கள் சில பேருக்கு இருந்தால் அதற்கு கூட இது ஒரு குணங்குறியாக இருக்கலாம். கடைசியாக மாரடைப்பு நோய். சில பேருக்கு மாரடைப்பு நோய் ஏற்படும் பொழுது அது ஒரு நெஞ்சு எரிவு போன்று ஏற்படுகிறது. அது ஒரு மிகவும் பரவலாக காணும் சிம்டம் அல்ல. ஆனாலும் சிலருக்கு இவ்வாறான நெஞ்செரிவு கெஸ்ட்ரைட்டிஸ் போல வரலாம். அது மாரடைப்பாக இருக்கக்கூடும். இதை அறிந்த மக்கள் பொதுவாக தங்களுக்கு நெஞ்செரிவு ஏற்பட்டால் மிகவும் பயத்துக்கு உள்ளாகிறார்கள். அழகாக குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த நெஞ்செரிவு என்பதை நாங்கள் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம், இது என்னென்ன சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஏற்படுகின்றது என்று. இதேவேளை அன்றாட எங்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அல்லது நாங்கள் வேறு ஏதும் விடயங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய விடயங்கள், இவ்வாறான இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையை எங்களுக்கு அதிகரித்து விடுகின்றதா அல்லது இது தோன்றுவதற்கு காரணியாக அமைகின்றதா? அதை பற்றி உங்களுடைய கூற்று. நிச்சயமாக. உதாரணமாக நான் கூறினால் மதுபானம் பழக்கம் உள்ளவர்களுக்கு மதுபானம் இந்த கெஸ்ட்ரைட்டிஸை உருவாக்கலாம். அதிக அளவாகவும் அதிக நேரமாகவும் மதுபானத்தை அருந்துவதனால் அக்யூட் கெஸ்ட்ரைட்டிஸ் என்ற வருத்தம் ஏற்படுகிறது. அது இந்த இரைப்பையிலே ஒரு அலர்ச்சியை ஏற்படுத்திவிடக்கூடும். அதே போல் சில மருந்துகள், உதாரணமாக அந்த நோய்களுக்கு நாங்கள் பாவிக்கும் மருந்துகள், அதாவது நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ்ன்னு நாங்கள் கூறுவோம்.
உதாரணமாக இந்த டைக்ளோஃபெனாக், புரோஃபன் இப்படியான மருந்துகளை நீங்கள் அறிவீர்கள். ஆஸ்பிரின் போன்ற மருந்துகள் மிகவும் அமிலத்தன்மையான மருந்துகள். இவ்வாறான மருந்துகளை தொடர்ந்து எடுப்பவர்களுக்கு இரைப்பையிலே புண் ஏற்படக்கூடும். இவ்வாறான புண் ஏற்படுவதனால் சில பேருக்கு இரத்த வாந்தி கூட ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது. சில பேருக்கு இரத்த வாந்தி ஏற்படாவிட்டாலும் மலம் கருப்பாக போகும் ஒரு தன்மை, அதாவது இரத்த கசிவு ஏற்படுவதனால், இந்த புண்களிலே ஏற்படும் இரத்த கசிவினால் மலம் கழிக்கும் பொழுது கருப்பு நிறமான, அதாவது தார் போன்ற நிறமான மலம் கழிவு ஏற்படுகிறது. ஆகவே இன்னும் உரமான எங்களுடைய வயிற்றை பாதிக்கக்கூடிய பதார்த்தங்களை நாங்கள் உண்பதனால் இவ்வாறான கேஸ்ட்ரைட்டிஸை நாங்கள் உருவாக்கலாம். புகைப்பிடித்தல் இன்னொரு காரணம். புகைப்பிடிப்பதனாலும் வயிறிலே புண் ஏற்படக்கூடும். வயிறிலே ஏற்படும் புண் புற்றுநோயாக மாறிவிடக்கூடும். ஆகவே இவ்வாறான பழக்கங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேரத்திற்கு நாங்கள் உணவை எடுப்பது சிறந்தது. சிறிய அளவு உணவை நாங்கள் சரியான நேரத்திற்கு எடுத்தால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸை வராமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நாங்கள் உடற்பயிற்சி, உதாரணமாக பருமனானவர்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படும் தன்மை கூடவாக இருக்கும். நாங்கள் உடற்பயிற்சி செய்து எங்களுடைய உடல் எடையை சரியாக வைத்திருந்தால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் என்ற குணம்குறிகள் குறைவாக இருக்கிறது. உடற்பருமன் அதிகரிக்கும் பொழுது எங்களுடைய ஈரலிலே அதிக கொழுப்பு படிவதனால் இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் என்று சொல்லி நாங்கள் பொதுவாக கூறும் ஈரலிலே ஏற்படும் கொழுப்பு படிவு, இந்த நோய் கூட எங்களுடைய அந்த அசிட் மேலே வருவதை, அதாவது பித்தம் சுரந்து அது மேலே வருவதை தூண்டிவிடக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சரியான வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்றுவதனாலும் உணவு அருந்திய பின்பு சில நிமிடங்களாவது நாங்கள் உட்கார்ந்து இருந்து அல்லது உடனே படுக்கைக்கு போவதை தடுத்து கொள்வது மிகவும் சிறந்தது. உணவை அருந்திய உடனே நாங்கள் கட்டிலே போய் படுத்தால் எங்களுக்கு இந்த ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் இருந்தால் அது இன்னும் அதிகமாக கூடும். ஆகவே இரவு உணவு, விசேஷமாக இரவு உணவு அருந்திய பின்னர் உடனடியாக படுக்கைக்கு போகாமல் நாங்கள் கொஞ்ச நேரம் இருந்து ஒரு மணத்தியாலம் இருந்து நித்திரைக்கு போவது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் நாங்கள் அஜீரண கோளாறு பற்றியதாகத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றோம் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்களோடு. ஆகவே அஜீரணம் என்ன காரணத்துக்காக ஏற்படுகின்றது, இதனுடைய அடிப்படையான அந்த குணம்குறிகள் என்னென்ன, இவை பற்றியெல்லாம் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். இருந்தாலும் எவ்வாறான குணம்குறிகள் என்பவை பாரதூரமான காரணங்களே எங்களுக்கு வெளிக்காட்டுகின்றது. அதை பற்றியதான் உங்களுடைய கருத்து என்ன டாக்டர்? பொதுவாக நாங்கள் நோயாளிகளை அணுகும் பொழுது முதலில் அவர்களுடைய குணங்குறிகளை பற்றி கலந்து ஆலோசிக்கிறோம் அவர்களுடன். இவ்வாறாக நாங்கள் கதைக்கும் பொழுது, அதாவது ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், கதைக்கும் பொழுது சில விஷயங்கள் எங்களுக்கு இது ஒரு பாரதூரமான வருத்தமாக இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தை வைத்தியருக்கு ஏற்படுத்தலாம். உதாரணமாக வயது முதிர்ந்தவர்களுக்கு ஏற்படும் அஜீரண கோளாறு, 55 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இவ்வாறாக புதிதாக ஒரு அஜீரண கோளாறு ஏற்படும் பொழுது நாங்கள் அதை சிறிது சந்தேகத்துடன் பார்க்கிறோம். அதே போல் உடல் எடை குறைவது ஒரு சந்தேகக்குரிய காரணமாக இருக்கக்கூடும். இவ்வாறான அஜீரண கோளாறு ஏற்பட்ட ஒருவருக்கு உடல் எடை அதிகம் குறைந்தால் நாங்கள் அதை கூட ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக எடுக்கிறோம். பசியின்மை இன்னொரு காரணமாக இருக்கிறது. அதே போல் திடீரென்று ஏற்படும் ஒரு நோய், அதாவது படிப்படியாக ஏற்படுவது அல்ல, திடீரென்று ஏற்படும் ஒரு அஜீரண கோளாறு நிச்சயமாக சந்தேகத்துக்குரியதாக இருக்கலாம். குடும்பத்திலே மற்றவர்களுக்கு இவ்வாறான குடல் நோய் தொடர்புடைய நோய்கள் இருந்திருந்தால் அதை கூட நாங்கள் சந்தேகமாக பார்ப்போம். கடந்த காலத்திலே ஒருவருக்கு பாரதூரமான வருத்தம் ஏற்பட்டிருந்தால், அதாவது பித்தப்பையிலே வருத்தம் அல்லது ஈரலிலே ஒரு வருத்தம் இவ்வாறாக இருந்தால் நாங்கள் அதை கூட கவனமாக இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்று சொல்லி அதற்குரிய
மேலதிக பரிசோதனைகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அடுத்த கேள்வியும் என்னுடையது அதை பற்றியதுதான். எவ்வாறான பரிசோதனைகள் மூலம் நாங்கள் இவற்றை கண்டறியக்கூடியதாக இருக்கின்றது, அதேவேளை அதனுடைய தாக்கம் பற்றியதாக கண்டறிவதற்கு இது என்ன கட்டத்தில் இருக்கின்றது, எவ்வளவு தூரம் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை பரிசோதனைகள் மூலம் கண்டறிய முடிகின்றதா, அதை பற்றி உங்களுடைய கருத்து? நிச்சயமாக. ஆகவே நாங்கள் இவ்வாறான நோயாளிகளை அணுகும் பொழுது அவர்களுடைய குருதியை முதல்ல பரிசோதிப்போம். இந்த குருதியிலே இருக்கும் ஹீமோகுளோபினின் அளவு குறைந்திருந்தால் இவருக்கு இரத்த கசிவு இருக்கக்கூடும் என்ற ஒரு சந்தேகத்தை வைத்தியருக்கு ஏற்படுத்தும். அதே போல் குருதியில் இருக்கும் ஈரலின் தொழில்பாடு சம்பந்தமான டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவோம். நிச்சயமாக அதை நாங்கள் செய்து பார்ப்போம். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கூட அது ஒரு பாரதூரமான வருத்தத்திற்கு ஒரு அறிகுறியாக இருக்கக்கூடும். ஆகவே குருதி பரிசோதனைகளை செய்த பின்பு நாங்கள் செய்வது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் என்று சொல்லுவோம். இந்த வயிற்று பகுதியிலே ஈரல், பித்தப்பை, சிறுநீரகம் இவ்வாறான உறுப்புகளை இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனினால் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் குடலின் உள்பக்கத்தில் இருக்கும் ஒரு புண்ணை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனினால் பார்க்க முடியாது. அவ்வாறாக ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நிச்சயமாக நாங்கள் இந்த நோயாளிக்கு வாயினூடாக கேமரா ஒரு குழாயிலே கேமராவை பொருத்தி அதை வயிற்றினுள்ளே செலுத்தி இவருக்கு இந்த குடலில் என்ன நோய் இருக்கிறது என்பதை நேரடியாகவே வைத்தியர் பரிசோதித்து பார்க்குறார். இதை அப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் எண்டோஸ்கோப்பி என்று சொல்லுவோம், அப்போ ஜிஐ எண்டோஸ்கோப்பி என்று சொல்லுவோம். இந்த எண்டோஸ்கோப் மூலமாக இரைப்பை, களம், சிறுகுடல்லே பெரும்பகுதியான சிறுகுடலை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பித்தப்பை, வரும் துவாரம், சதைக்கு உரிய துவாரங்களை கூட வைத்தியர்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பாரதூரமான நோய்களாவது அல்லது புண் அல்லது புற்றுநோய்க்குரிய காரணங்கள் இருந்தால் இந்த எண்டோஸ்கோப்பி மூலமாக நாங்கள் அதை கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமில்லாமல் அவ்வாறு இருக்கும் ஒரு புண்ணுக்கு வைத்தியர் அதே நேரத்திலே ஒரு சிறிய பகுதியை எடுத்து, அதாவது பயாப்சி என்று சொல்லுவோம், ஒரு சிறிய பீஸை எடுத்து அதை நாங்கள் பரீட்சணைக்கு அனுப்புவோம். அவ்வாறாக நாங்கள் எடுக்கும் ஒரு மாதிரியிலே, ஒரு சாம்பிளிலே இந்த கிருமி, நான் முதலே கூறியது போல இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்று சொல்லி இந்த கிருமி இருக்கிறதா என்று சொல்லி கூட அதே வேளையிலே எங்களுக்கு பரிசோதனை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த எண்டோஸ்கோப்பி என்பது நாங்கள் எல்லாருக்கும் செய்வதில்லை. தேர்ந்தெடுத்து நிச்சயமாக இவர்களுக்கு வருத்தம் இருக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு சந்தேகம் இருந்தால் அவ்வாறு நோயாளிகளுக்கு எண்டோஸ்கோப்பியை செய்து ஒரு கடைசியான டயக்னோசிஸை நாங்கள் எடுக்க முடியும். ஆகவே இவ்வாறான பரிசோதனைகள் மூலம் அனைவருக்குமே இந்த அஜீரணம் என்பதை கண்டறிந்து விடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது தெரியாமல் போவதற்கான காரணங்கள் ஏதும் இருந்தால் அவ்வாறான காரணங்கள் என்னென்ன, அதை பற்றி கூறுங்கள். நீங்கள் அறிந்தது போல பலர் கூறுவார்கள், எனக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் நீண்ட காலமாக இருக்கிறது, ஆனால் எல்லா பரிசோதனையும் எங்களுக்கு நார்மலாக இருக்கிறது, சாதாரணமாக இருக்கிறது. இவர்கள் இந்த நோயோடு வாழவே பழகிக்கொள்ளுகிறார்கள். ஆகவே இது எவ்வாறாக இருக்கக்கூடும்? பல பரிசோதனைகளை செய்தும் அதிலே ஒரு முடிவு கிடைக்காத ஒரு நிலைமையை நாங்கள் காணுகிறோம். சில பேருக்கு இந்த வருத்தங்களுக்கு நாங்கள் ஒரு விதமான பரிசோதனையும் காட்ட முடியாது, ஏனென்றால் இது ஒரு உளவியல் சார்ந்த நோயாக கூட இருக்கக்கூடும். சில வேளையிலே நாங்கள் கூறுவோம் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் என்று சொல்லி ஒரு நோய் இருக்கிறது. இது என்ன காரணத்தினால் ஏற்படுவது என்று ஒருவருக்கும் தெரியாது. இதுக்கு பல காரணங்கள் இருக்கக்கூடும். ஆனால் நாங்கள் செய்யும் எல்லா பரிசோதனைகளும் நார்மலாகவே இருக்கக்கூடும். அதற்கு சிகிச்சை முறைகள் இருக்கிறது. உதாரணமாக ஒருவருக்கு ஒரு மன உளைச்சல், அதாவது மன அழுத்தம், இவ்வாறான நிலைமைகள் இருக்கும் பொழுது கூட இந்த அசிட் எரிவு ஒரு குணம்குறியாக இருக்கிறது. ஆகவே இவ்வாறானவர்களுக்கு ஒரு பரிசோதனையால் இதை கண்டுபிடிக்க முடியாது. இதை நாங்கள் நோயாளிகளுடன் கலந்து ஆலோசிக்கும் பொழுது வைத்தியருக்கு அனுமானிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஃபங்க்ஷனல் டிசீஸ் என்று சொல்லுவோம்.
இது உடலிலே ஏற்படும் ஒரு கோளாறினால் அல்ல, இது உளவியலிலே ஏற்படும் ஒரு பிரச்சனையால் இருக்கக்கூடும். ஆகவே வைத்தியரினால் தீர்மானிக்க முடியும் இது உளவியல் சம்பந்தமான ஒரு நோயா அல்லது உண்மையாகவே உடலிலே ஏற்படும் ஒரு கோளாறா என்று சொல்லி. ஆகவே அடுத்ததாக நாங்கள் சிகிச்சை முறை பற்றி பேசுவோம். அஜீரணம் என்பதை கண்டறிதன் பிற்பாடு அதற்கான சிகிச்சை முறைகள் எவையெல்லாம் இருக்கின்றன, அது யாருக்கு எவ்வாறான சிகிச்சை வழங்கப்பட வேண்டும், அந்த இரண்டை பற்றியும் பேசலாம் டாக்டர். பல சிகிச்சை முறைகள் இருக்கிறது. மருத்துவ ரீதியாக நாங்கள் முதல்ல அவர்களுக்கு இந்த அசிடை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஆன்டாசிட் என்று சொல்லும் மருந்தை நாங்கள் கொடுப்பது வழக்கம். இது பலருக்கு ஒரு விடிவை ஏற்படுத்தக்கூடும். அவர்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வருத்தம் உள்ளவர்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டது போல இந்த ஆன்டாசிட்ஸ், பலவிதமான ஆன்டாசிட்ஸ் இருக்கிறது. மக்களுக்கு பலருக்கு அது தெரியும். இது மாத்திரை வடிவில் இருக்கலாம் அல்லது மருந்து வடிவிலே இருக்கலாம். அதை அவர்கள் சாப்பிட்ட பின்பு 2 தேக்கரண்டி எடுத்தும் பொழுது இந்த அசிட் வந்து இந்த காரத்தினால் நியூட்ரலைஸ் பண்ணுகிறது. ஆகவே அவர்களுக்கு அந்த குணங்குறி அந்த நேரத்திலே குறைந்துவிடும். ஆனாலும் இதற்கு மேலதிகமாக இந்த அசிட் சுரக்கும் சுரப்பை நாங்கள் குறைப்பதற்கு வேறு மருந்து மாத்திரைகள் இருக்கிறது. அதை நாங்கள் உண்மையாகவே இந்த நோயினால் அவதிப்படும் மக்களுக்கு கொடுப்போம். அவ்வாறான நோய்கள் எடுக்கும் பொழுது இந்த ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அல்லது கெஸ்ட்ரைட்டிஸ் இவ்வாறான வருத்தங்கள் குணமடைகிறது. அதேவேளை டாக்டர், எனக்கு நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் சில வேளைகளில் சில மாத்திரைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வதால் நோயின் காரணமாக வேறொரு நோயின் காரணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் என்பவை கூட இவ்வாறான எங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அஜீரணத்தை தூண்டிவிடுகின்றன. அப்படி ஒருவர் மருந்து எடுத்துக்கொண்டு இருக்கின்ற சமயத்தில் அவருக்கு அஜீரணமும் இருக்கின்றது என்றால் அவர் அதை சமப்படுத்திக் கொள்ள இவ்வாறான விடயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கும். அதை பற்றி குறிப்பிடுங்கள். அவர் இதை வைத்தியருக்கு கூற வேண்டும். தனக்கு இவ்வாறான பிரச்சனை இருக்கிறது அல்லது மாத்திரை எடுத்த பின்பு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்பட்டால் நிச்சயமாக வைத்தியரிடம் அதை கூறினால் வைத்தியர் 2 விதமாக அதை அணுகக்கூடும். ஒன்று, அந்த எந்த மாத்திரை இவ்வாறான பிரச்சனையை ஏற்படுத்துகிறதோ அதை நிப்பாட்டிவிட்டு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படாத ஒரு மாத்திரையை அவர் நோயாளிக்கு கொடுக்கக்கூடும். அல்லது இவ்வாறான ஒரு மாத்திரை நிச்சயமாக இந்த நோயாளிக்கு தேவைப்படும் என்றால் அந்த மாத்திரையையும் கொடுத்து கேஸ்ட்ரைட்டிஸை சமநிலைப்படுத்தக்கூடிய வேறு மாத்திரைகளை அதே நேரத்தில் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. வைத்தியரின் கண்காணிப்பில் நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இதேவேளை எவ்வாறான வாழ்க்கை முறையொன்றை நீங்கள் பரிந்துரைப்பீர்கள் இவ்வாறான அஜீரண கோளாறுகள் இல்லாமல் நாங்கள் இருப்பதற்கு? அஜீரணம் உள்ளவர்கள், அதாவது நாங்கள் கேஸ்ட்ரைட்டிஸை நீங்கள் கேட்கிறீர்கள், சாதாரணமாக ஒருவருக்கு இந்த அஜீரண பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் நான் முன்பு கூறியது போல ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்லுவோம், சரியான வாழ்க்கை முறையை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது, குறைந்த அளவில் உணவை உண்ணுவது, எண்ணெய் பதார்த்தங்கள் அதிகம் இருக்கும் சாப்பாடு பொதுவாக இந்த இரைப்பையில் இருக்கும் உணவை தாமதிக்கக்கூடும். ஆகவே எண்ணெய் சாப்பாடை நாங்கள் குறைப்பதினால் எங்களுடைய சாப்பாடு செமிப்பதற்கு, ஜீரணமாகுவதற்கு இலகுவாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் எண்ணெய் பதார்த்தங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுவோம். அதிக அளவான காரமான பதார்த்தங்கள் கூட இந்த நிலைமையை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே எண்ணெயையும் காரத்தையும் குறைத்து அடிக்கடி குறைவான உணவை சாப்பிடுவதை நாங்கள் அறிவுறுத்துகிறோம். புகைப்பிடித்தல், மதுபானம், இந்த 2 பழக்கங்களையும் விட்டு விடுவது மிகவும் உதவியாக இருக்கும். உடற்பயிற்சி செய்வதனால் இந்த ஃபேட்டி லிவர் என்ற நிலைமையை நாங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே பலருக்கும் உடற்பயிற்சி செய்து எடை குறையும் பொழுது கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லாமல் போகிறது.
அதுக்கு மட்டுமல்ல சரியான சிகிச்சையை சரியான நேரத்திலே எடுப்பதனால் இந்த நோயை குணமாக்கி கொள்ளலாம். இன்றைய தினம் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்களோடு அஜீரண கோளாறு பற்றியதாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். டாக்டர், நீங்கள் கூறுகின்ற போது ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தீர்கள் குடல் புண் என்பது இவ்வாறான அஜீரண கோளாறுகளுக்கு காரணமாக இருக்கும் என்று. இதேவேளை நாங்கள் பொதுவாக அல்சர் என்ற நோய் பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றோம், அதுவும் குடற்புண் பற்றியதாக என்று நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம். இதேவேளை சில வகையான புற்றுநோய்களும் இவ்வாறான குடல் புண் மூலமாக ஏற்படுகின்றது என்பதையும் தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே சாதாரணமாக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம், இந்த மூன்றுக்கும் இடையில் தொடர்பு இருக்கின்றதா, அல்லது இவ்வாறு ஒரு அஜீரண கோளாறால் ஏற்படக்கூடிய ஒரு குடல் புண்ணானது நாளடைவில் ஒரு புற்றுநோய் வரை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா என்பதாக, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல ஒரு சந்தேகம். பலருக்கு அல்சர், அதாவது குடல் இரைப்பையிலே ஏற்படும் புண், நான் முதல் கூறியது போல இந்த கிருமியினால் ஏற்படுகிறது. ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற கிருமி. இந்த கிருமி தொற்றினால் ஏற்படும் புண் நீண்ட காலமாக இருந்தால் நாளடைவிலே அது புற்றுநோயாக மாறிவிடக்கூடும். அதே போல் புகைப்பிடிப்பவர்களை நீங்கள் அறிவீர்கள். புகைப்பிடிப்பவர்களுக்கு இந்த குடல் புண் ஏற்படுவது பொதுவாக இருக்கிறது. இவ்வாறான குடல் புண் கூட நாளடைவிலே புற்றுநோயாக மாறிவிடக்கூடும். ஆகவே இந்த குடற்புண்ணை சரியான கட்டத்திலே நாங்கள் கண்டுபிடித்து அதற்குரிய சரியான சிகிச்சையை அளிப்பதனால் இந்த குடல் புண்ணை மாற்றலாம். உதாரணமாக இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி என்ற கிருமி, அதற்கு ஒரு விசேஷமான சிகிச்சை முறை இருக்கிறது. அந்த கிருமியை கொல்லுவதற்கு பல விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக்கினால் இந்த கிருமியை அழித்துவிட முடியாது. ஆகவே அதற்கு ஒரு காம்பினேஷன் ட்ரக்ஸ் என்று சொல்லுவோம். குறைந்தது 3 விதமான ஆன்டிபயோட்டிக், அதாவது அது ஒரு ஹை டோஸிலே நாங்கள் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த நோயை நாங்கள் கண்டுபிடித்தால் இந்த நோயாளிக்கு ஒரு கோர்ஸ் ஆன்டிபயோட்டிக்கை நாங்கள் கொடுத்து அந்த புண்ணை குணமாக்கி மீண்டும் அந்த எண்டோஸ்கோப்பி என்று சொல்லும் அந்த டெஸ்ட்டை மீண்டுமாக செய்து இந்த புண் மாறிவிட்டதா என்று சொல்லி கண்காணித்து அந்த புண் மாறும் மட்டும் நாங்கள் அந்த நோயாளியை இந்த சிகிச்சை முறை கூடாக கொண்டு செல்லுவோம். ஏனென்றால் இதை சரியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் இது புற்றுநோயாக மாறும் நிலைமை இருக்கிறது நிச்சயமாக. அதே போல் இந்த குடற்புண்கள், நாங்கள் இப்பொழுது கதைப்பது இரைப்பை சம்பந்தமான புற்றுநோய். ஆனால் நீங்கள் அறிவீர்கள், இந்த எங்களுடைய குடலிலே எந்த இடத்தில் கூட இந்த புற்றுநோய் ஏற்படக்கூடும். ஆகவே இது புகைப்பிடிப்பவர்களுக்கு மிகவும் அதிகமாக ஏற்படலாம், மற்றவர்களுக்கும் இது ஏற்பட மாட்டாது என்று அல்ல. பொதுவாக இவ்வாறான நோய்கள் உள்ளவர்களுக்கு குடல் சம்பந்தமான அறிகுறிகள் ஏற்படுகிறது. பொதுவாக நாங்கள் கதைத்த இதே குணம்குறிகள் ஏற்படக்கூடும். உதாரணமாக களத்திலே, அதாவது ஈசோஃபேகஸ் என்று சொல்லுவோம், களத்திலே புண் அல்லது புற்றுநோய் இருப்பவர்களுக்கு உணவு உட்கொள்ள முடியாத ஒரு தன்மை ஏற்படுகிறது. அவர்கள் பொதுவாக கூறுவது தண்ணீர் குடிக்கக்கூடியதாக இருக்கிறது, ஆனால் உணவை உண்ண முடியாமல் இருக்கிறது, நெஞ்சிலே அது தங்குவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது என்று. இவ்வாறான குணங்குறிகள் டாக்டருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் செய்து இதை சரியாக கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் கேமராவிலே உள்ளுக்கு போகும் பொழுது அந்த புண்ணிலே ஒரு பீஸை பயாப்சியை எடுத்து இது உண்மையாக என்ன விதமான புண் என்பதை டாக்டர் அனுமானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இதற்கு சிகிச்சை முறை இருக்கிறது. அதை சரியான நேரத்திலே செய்வது தான் சிறந்த முறை. உண்மைதான். நீங்கள் கூறியது போன்று நாங்கள் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதை ஆரம்பத்தில் கண்டறிகின்ற அளவுக்கு அதை விரைவாகவும் தெளிவாகவும் குணப்படுத்தி கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதேவேளை எங்களுடைய உணவு பழக்க வழக்கம், நாங்கள் எவ்வாறான பழக்க வழக்கங்களை கொண்டிருந்தால் இந்த அஜீரண பிரச்சனை இருப்பவர்கள் அதை தீவிரப்படுத்தி விடாத ஒரு நிலைக்கு இருக்கலாம் என்பதை கேட்டபோது உணவு பழக்க வழக்கங்களை பற்றி பேசியிருந்தோம். ஆகவே எவ்வாறான உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வதன் ஊடாக இவ்வாறான அஜீரணங்கள் தீவிரமடையாத ஒரு நிலையை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதேவேளை எவ்வாறான உணவுகளை நாங்கள் எடுப்பது இந்த அஜீரணத்திற்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டையும் பற்றியதான் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் டாக்டர். நான் முன்பு கூறியது போல எண்ணெய் தன்மையான பதார்த்தங்கள்,
அதிகம் காரம் அல்லது அமிலம் நிறைந்த உணவுகள் எங்களுடைய குடலிலே புண்ணை ஏற்படுத்திவிடக்கூடும். வெற்றிலை பாவிப்பது வாயிலும் களத்திலும் ஏற்படும் புற்றுநோய்களுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. ஆகவே புகைத்தல், வெற்றிலை அவற்றை பாவிப்பது, மதுபானம் இவற்றை நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். பொதுவாக எங்களுடைய ஜீரணத்திற்கு உதவியாக இருக்கும் உணவுகள் தான் ஃபைபர் ரிச் ஃபுட்னு சொல்லி நாங்கள் கூறுவோம். ஃபைபர் நார்ச்சத்து உள்ள உணவுகள், பழ வகை, மரக்கறி வகை, உடலுக்கு இலகுவாக சமைக்கக்கூடிய உணவு வகைகளை உட்கொள்ளுவது சிறந்ததாக இருக்கிறது. அதே போல் அதிகம் கோப்பி, தேநீர் போன்றவற்றை நாங்கள் அருந்துவதனாலும் இவ்வாறான குடல் எரிவுகளை நாங்கள் கூட்டிவிடக்கூடும். ஆகவே பொதுவாக பால் உணவுகள் சில பேருக்கு ஒத்து வருவதில்லை, சில பேருக்கு அது ஒரு அலர்ஜி தன்மையாக இருக்கிறது. சில உணவுகள் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது. அவ்வாறான ஒவ்வாமை இருப்பவர்களுக்கு கூட இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் கூட ஏற்படுவதை நாங்கள் அவதானிக்கிறோம். ஒருவருக்கு ஒவ்வாமையுள்ள உணவை தவிர்ப்பதனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுவதை தவிர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அலர்ஜிக் கேஸ்ட்ரைட்டிஸ், அலர்ஜிக் ஈசோஃபகைட்டிஸ் என்று சொல்லுவோம். இவ்வாறான அலர்ஜி உள்ளவர்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த எண்டோஸ்கோபி செய்வதன் மூலம் அந்த பயோப்சியிலே டாக்டர் சில வேளையிலே அந்த அலர்ஜிக்குரிய கலங்களை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அலர்ஜி என்பது அது தனிப்பட்ட நபர்களுக்கு உரியது. உங்களுக்கு இருக்கும் அலர்ஜி எனக்கு இருக்காது. ஆகவே அது மிகவும் தனிப்பட்டது. அதை நாங்கள் வைத்தியருடன் கலந்து ஆலோசிக்கும் பொழுது எங்களுக்கு உரிய உணவிலே என்ன அலர்ஜி இருக்கிறது என்பதை கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு விசேஷமான பரீட்சணைகள் கூட இருக்கிறது. உணவிலே என்ன அலர்ஜி, அதாவது ஒவ்வாமை இருக்குது என்பதை இரத்த பரிசோதனை மூலம் கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. இதேவேளை உணவு பழக்க வழக்கம் பற்றி பேசியிருந்தோம். இந்த உணவை எவ்வாறான நேரத்தில் நாங்கள் சரியாக உட்கொள்ள வேண்டும்? ஏனென்றால் சில வேளைகளில் நாங்கள் சரியான நேரத்திற்கு காலம் தாழ்த்தி உணவை உட்கொள்பவர்களாக இருக்கின்றோம், இல்லாவிட்டால் சில நேரங்களில் அதற்கு முன்பாக உணவுகளை உட்கொள்பவர்களாக இருந்து விடுகின்றோம். ஆகவே இந்த நேரத்தை சரியாக பேணுவது என்பது இந்த அஜீரண கோளாறோடு எவ்வளவு தூரம் தொடர்புள்ளதாக இருக்கின்றது, அது பற்றி பேசுவோம். பொதுவாக இந்த கோளாறு உள்ளவர்கள் நேரம் பிந்தி சாப்பிடுவது நல்லதல்ல. நீங்கள் அறிவீர்கள், பல மக்களும் பல சமயத்திலும் இவ்வாறாக நாங்கள் விரதம் இருப்பது, அது எந்த சமயத்தை எடுத்தாலும் அந்த விரதம் எடுக்கும் பொழுது பலர் ஒரு விதமான பிரச்சனையும் இல்லாமல் அதை செய்கிறார்கள். நோன்பு இருப்பவர்கள், கிறிஸ்தவ மதத்திலே 40 நாள் விரதம் இருப்பவர்கள், இந்து மதத்திலே அடிக்கடி விரதம் இருப்பவர்கள், ஒரு விதமான கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையும் இல்லாமல் இதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை உள்ளவர்கள் விரதம் இருக்கும் பொழுது இந்த நோய் கூடுகிறது. ஆகவே நான் பொதுவாக கூற மாட்டேன் எல்லாரும் அந்த டைமுக்கு நாங்கள் சாப்பிட வேண்டும் என்று. சிலருக்கு அதை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் பருமனை குறைப்பதற்கு கூட நாங்கள் பலருக்கு கூறும் அறிவுரை இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 11-12 மணித்தியாலம் உணவு இல்லாமல் இருந்து மிட்ட நேரங்களில் சாப்பிடுவது. இவ்வாறானவர்கள் கேஸ்ட்ரைட்டிஸை எதிர்நோக்குவது இல்லை, எல்லாருக்கும் வருவது இல்லை, சில பேருக்கு இது ஏற்படுகிறது. ஆகவே எங்களுக்கு தெரியாது இது யாருக்கு இவ்வாறான அந்த உணவு இடைவேளை. ஆனால் இது தனிப்பட்டது. மறுபடியும் நான் கூறுவேன், இது தனிப்பட்ட நபர்களை பொறுத்தது. ஆகவே நோய் குணங்குறிகள் இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கூறும் அறிவுரை, நீங்கள் ஒரு குறித்த இடைவேளையிலே சாப்பிடுவது உங்களுக்கு நல்லது. நன்றியோடு அஜீரணம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால், இந்த அஜீரணம் என்பதை ஒரு நோயாக நாங்கள் பலரும் பார்ப்பதில்லை என்பதில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு பெரிய பிரச்சனை தான் அவர்கள் அதை பாராமுகமாக இருந்து விடுவது. அது இருக்கின்றது என்று தெரிந்தாலும் கூட அது பற்றி கவலையீனமாக சிலர் இருந்து விடுகின்றார்கள். சிலர் தங்களுக்கு தாங்களே மருத்துவர்களாக இருந்து மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். அவ்வப்போது வீட்டில் இருக்கக்கூடிய மருந்துகளை எடுத்துக்கொள்கின்றார்கள், இல்லாவிட்டால் உடனுக்குடன் தங்களுக்கு தெரிந்த மருந்துகளை எடுக்கின்றார்கள். இந்த இரண்டு நிலை பற்றியதாக ஒரு வைத்தியராக உங்களுடைய கருத்து என்ன, ஆலோசனை என்ன? இரண்டையும் பகிர்ந்து கொள்ளுங்க. 2 விதமான நோயாளிகள் இருக்கிறார்கள்.
சிலர் ஒரு மிகவும் இலகுவாக தீர்க்கக்கூடிய நோயை கூட பயத்தினால் கூட்டிக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இது உள்ளுக்கு ஏதோ இருக்கிறது என்று சொல்லி ஒரு மனப்பயம் அவர்களுக்கு இருக்கிறது. மற்றும் சிலர் உண்மையாகவே வருத்தம் இருந்தாலும் கூட அதை வைத்தியரிடம் நேர காலத்திற்கு வந்து கலந்தாலோசிப்பதில்லை. நீங்கள் கூறியது போல அதை அலட்சியப்படுத்துகிறார்கள் அல்லது தங்களுக்கு தெரிந்த விதமாக இதற்கு ஏதோ ஒரு பரிகாரத்தை தேடிக்கொள்கிறார்கள். பலர் இதை செய்வார்கள். கடையிலே போய் அல்லது மருந்தகத்திலே போய் எனக்கு இவ்வாறாக ஒரு குணங்குறிகள் இருக்கிறது என்று சொல்லி கூறி அதற்கு ஒரு இலகுவான நிவாரணியை கண்டுபிடித்து அதை எடுக்கிறார்கள். ஆனால் இதிலே இருக்கும் ஆபத்து என்னென்றால், இது நான் முன்பு கூறிய ஏதாவது ஒரு பாரதூரமான காரணி இதற்கு காரணமாக இருந்தால் அந்த நோய் ஆரம்பத்திலே நாங்கள் இவ்வாறு உட்கொள்ளும் ஆன்டாசிடாக இருக்கலாம் அல்லது எங்களுக்கு தெரிந்த பல மாத்திரைகள் இருக்கிறது, இந்த ஒமிப்ரசோல் பென்டப்ரசோல் போன்ற மாத்திரைகள் நாங்கள் எடுக்கும் பொழுது அந்த குணங்குறிகள் ஒரு தற்காலிகமாக குறைந்து விடுகின்றன. அப்பொழுது அந்த நோயாளி அதை யோசிக்கிறார், எனக்கு இந்த நோய் மாறிவிடுகிறது என்று சொல்லி. ஆகவே சிறிய காலத்துக்கு பிறகு இந்த நோய் மீண்டும் ஏற்படுகிறது. அந்த காலம் கடந்த பிறகு வைத்தியரிடம் வரும் பொழுது அவருக்கு பாரதூரமான நோய் ஒன்று இருந்தால் அது ஒரு காலத்தை கடந்து விட்டதாக இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவருக்கு குடல் புண் இருக்கிறது என்று வையுங்கள். நாங்கள் அதை எங்களுடைய கை மருந்துகளினால் மாற்றுவதற்கு முனைகிறோம். ஒரு காலகட்டத்துக்கு எங்களால் அப்படி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் இரத்தப்போக்கு ஏற்பட்டு அவர்கள் மிகவும் பாரதூரமான நிலைமையிலே வரும் பொழுது அந்த உயிரை பாதுகாப்பதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடும். அல்லது இந்த புண் காலகட்டத்திலே திரிபடைந்து ஒரு புற்றுநோயாக மாறிவிட்டால் அது கூட நோயாளிக்கு நல்லது அல்ல. ஆகவே இவ்வாறான மருந்துகளை நாங்கள் எடுக்கும் பொழுது அவதானமாக இருக்க வேண்டும். வைத்தியரின் ஆலோசனையை கலந்து எடுத்து மருந்தை எடுப்பது சிறந்தது. ஆகவே நான் கூறுவேன், இவ்வாறான கை மருந்துகளை எடுத்தவுடனே எடுப்பது தவறு. இதேவேளை டாக்டர், நீங்கள் குறிப்பிடுகின்ற போதுதான் இந்த சந்தேகம் எனக்குள் எழுந்தது. அஜீரணம் என்பதை முற்றாக நாங்கள் சரியான முறையில் சிகிச்சை பெற்றால் முற்றாக அதை இல்லாமல் செய்துவிடக்கூடிய ஒரு நிலை இருக்குமா, அல்லது இந்த நீரிழிவு நோய் போன்ற இந்த தொற்றா நோய்களுக்காக நாங்கள் காலந்தோறும் மருந்து எடுத்துக்கொண்டிருப்பதை போன்று அஜீரணத்துக்கும் வாழ்க்கை முழுவதும் மருந்து எடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுமா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக இந்த நோயை முற்றாக குணமாக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. இவ்வாறான நோய்கள் பொதுவாக நான் முதல் குறிப்பிட்டது போல ரிஃப்ளக்ஸ் டிசீஸ் அல்லது அக்யூட் கெஸ்ட்ரைட்டிஸ் அல்லது பெப்டிக் அல்சர் டிசீஸ், குடற்புண்கள், பித்தப்பை நோய், ஃபேட்டி லிவர் டிசீஸ், இவை அனைத்து நோய்களும் முற்றாக குணமாக்கக்கூடிய நோய்கள். சரியான சிகிச்சை முறையினாலும் சரியான வாழ்க்கை முறையினாலும் முற்றாக குணமாக்கலாம். ஆனால் அந்த ஃபங்க்ஷனல் டிசீஸ் என்று நான் கூறியது அல்லது டிஸ்மோட்டிலிட்டி டிசீஸ், அதாவது இந்த குடல் சுற்று என்று நீங்கள் அறிவீர்கள். இந்த குடல் சுற்று ஒரு அலை போன்றது. இந்த அலை சரியாக தொழிற்படும் கட்டத்திலே எங்களுடைய உணவு ஜீரணம் அடைகிறது. நாங்கள் வாயில் எடுத்த உணவு மலமாக வரும் மட்டும் இந்த அலை போன்ற அந்த மோஷனினால் இந்த உணவு கீழாக போகிறது. ஆனால் சில பேருக்கு இந்த அலை போன்ற இந்த அசைவு குடலின் அசைவு பிழையாக இருக்கிறது. அதே டிஸ்மோட்டிலிட்டி டிசீஸ் என்று சொல்லுவோம். இவ்வாறானவர்கள் வாழ்க்கையிலே பல காலங்களுக்கு இந்த நோயினால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆகவே நீண்ட காலத்திற்கு அவர்களுக்கு நாங்கள் மருந்தை கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. வாழ்க்கை முறையினாலும் இந்த மருந்துகளினாலும் அவர்களுடைய குணங்குறிகளை நிச்சயமாக கட்டுப்படுத்தலாம். ஆனால் நீண்ட காலத்துக்கு அவர்களுக்கு இவ்வாறான மருந்துகள் தேவைப்படுகிறது. ஆகவே பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு நீடிய வருத்தம் அல்ல. நிச்சயமாக மருந்தினால் இதை முற்றாக குணமாக்கக்கூடிய வருத்தமாக இருக்கிறது. ஆகவே உரிய காலத்தில் வெளிப்படைந்து சிகிச்சைகளுக்கு செல்கின்ற போது இவற்றை நிவர்த்தி செய்யக்கூடியதாக இருக்கும். அஜீரணம் ஒவ்வொருவரை பொறுத்தவரையிலும் அது ஒவ்வொரு விதமாக பார்க்கப்படுகின்றது. சிலருக்கு தங்களுக்கு இருக்கக்கூடிய அஜீரணம் என்பது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது என்ற அச்சத்தோடு சிலர் அது பற்றியதான ஒரு அசம்பந்தமாக அல்லது அலட்சியமாக இருக்கின்ற மனநிலையில் சிலர். இப்படியாக அஜீரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக
தோன்றுகின்றது என்றால் அதனுடைய பின்னணி என்ன, மருத்துவ ரீதியாக இந்த அஜீரணத்துக்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன, இவற்றை தவிர்த்து கொள்ள நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும், இப்படியான பல விடயங்களையும் இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சி பேசியிருக்கின்றது. எங்களோடு இணைந்து கொண்டிருந்தார் டாக்டர் ஞானி சோமசுந்தரம் அவர்கள். உள்ளக மருத்துவவியல் வைத்திய நிபுணராக தனியார் வைத்தியசாலையில் சேவையாற்றுகின்றார். ஆகவே எங்களோடு இணைந்து கொண்டு அஜீரணம் பற்றியதான அடிப்படை சந்தேகங்கள் அத்தனைக்கும் எங்களுக்கான தெளிவான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கிய வைத்தியருக்கு நிகழ்ச்சி குழுமம் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்தாக வேண்டும். நன்றி டாக்டர். வணக்கம். இன்றைய தினம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அஜீரணம் பற்றி பேசியிருந்தோம். சாதாரணமாக நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயம்தான், ஆனாலும் அது பற்றியதான எங்களுடைய ஒவ்வொருவரின் அபிப்பிராயம் என்பதும் புரிந்துணர்வு என்பதும் வேறுபட்டதாகத்தான் இருந்து கொண்டிருந்திருக்கின்றது. இன்றைய தினம் நிகழ்ச்சியில் அஜீரணம் பற்றியதான ஒரு தெளிவான விரிவான கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்கின்றோம். ஆக மொத்தத்தில் சரியான உணவு பழக்க வழக்கங்கள், சரியான நேரக்கிரமமான எங்களுடைய வாழ்க்கை முறை, அது மாத்திரமல்லாமல் சரியான முறையான அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள், இவற்றின் ஊடாக இந்த அஜீரணம் என்பதை சரியான முறையில் சிகிச்சை பெற்று நிவர்த்தி செய்ய முடியும் என்கின்ற அந்த நம்பிக்கையை இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு வழங்கி இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் மீத்தோடு ஆரோக்கியம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.